ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய பிரயாண திட்டம், இந்த 3வது தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது, அங்கே வந்திருக்கிற நேரத்தில் மனம் திரும்புதலுக்கான காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்தாதபடிக்கு இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை எழுதுகிறேன் என்று சொல்லித்தான் 12வது அதிகாரத்தின் கடைசியிலிருந்து இந்த அதிகாரத்திலே தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிறார். உங்களுடைய காரியங்களை எல்லாம் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நான் அதை கண்டுபிடித்து உங்களுக்கு நான் என்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை செலுத்தி நான் உங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன் என்கிறது போல காரியத்தை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார். உபாகமம் 19வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு நினைப்பூட்டி எழுதுகிறார். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைபெறப்பட வேண்டும் என்று அங்கே 2-3 சாட்சிகள் இருந்தாதான் அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை அங்கே மோசே சொல்லிக் கொடுத்ததை இங்கே பவுல் நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததற்கான 2-3 சாட்சிகள் அல்ல, 500 பேருக்கும் மேற்பட்டோருக்கு தரிசனமானார் என்று சொல்லி பவுல் எழுதுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுதலானது இன்றைக்கும் ஒரு திறந்திருக்கிற ஒரு கல்லறையாக அவர் இங்கே இல்லை என்று சொல்லி இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு செய்தியை சொல்லுகிற கல்லறையாக இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் 500 பேருக்கும் மேற்பட்டோருக்கு அவர் தரிசனமானார் என்று பவுல் எழுதுகிறார். இங்கே இவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படுகிறதற்கு மோசேயினுடைய காரியங்களையே நினைவுபடுத்துகிறார். 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் என்று சொல்லி, நான் 2வது தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுதும் தூரமாக இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் முன் அறிவித்து எழுதுகிறேன். அதாவது அப்போஸ்தல அதிகாரத்தை நான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் என்று பவுல் அங்கே மிரட்டுதலோடு கூட எழுதுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடைய உடனே கூட பிழைத்திருப்போம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் எத்தனை பலவீனமாய் இருந்தார் என்கிற காரியத்தையும், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு எத்தனை வல்லமை உடையவராய் விளங்கினார் என்பதையும் தன்னுடைய வாழ்க்கையோடு கூட அவர் ஒப்பிட்டு அவர்களுக்கு நான் அப்போஸ்தல அதிகாரத்தை செலுத்த முடியும் என்கிறதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறாரா என்று சொல்லி அத்தாட்சி தேட ஆரம்பித்து விட்டார்கள். அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். எதை நினைப்பூட்டுகிறார்? கெத்சமனை தோட்டத்தில் என் இயேசு அத்தனையாக மரிக்கக்கூடிய தருணத்திற்கு சென்ற அந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். அவருடைய இரத்த நாளங்களெல்லாம் வெடித்து அந்த சின்ன சின்ன இரத்த நாளங்களிலிருந்து அங்கே வேர்வைக்கு பதிலாக இரத்தம் வெளியேறின போது அப்பொழுதே விட்டால் மரித்திருப்பார் போல அந்த அளவிற்கு அத்தனையாய் மிகுந்த வியாகுலத்தோட கண்ணீரோட வேண்டுதல் செய்த இயேசு மீண்டுமாக அங்கும் இங்குமாக அண்ணாவினிடத்திலும் காய்பாவினிடத்திலும் பிலாத்துவினிடத்திலும் ஏரோதுவினிடத்திலும் அலக்களிக்கப்படும் பொழுது அத்தனை பலவீனமாய் இருந்தார் என்பதை இங்கே பவுல் நினைவுபடுத்துகிறார். கல்வாரி அந்த மேட்டிலே அவர் கடந்து செல்கிறதற்காக போன பொழுது தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க முடியாதபடி அங்கே சிரேனே ஊரானாகிய சீமோனை அவர்கள் பலவந்தம் பண்ணி போர்ச்சியவர்கள் சிலுவையை சுமக்க வைத்த காரியங்களை எல்லாம் நாம் சுவிசேஷ புத்தகங்களிலே படித்திருக்கிறோம். அத்தனையாக பலவீனப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தேவனுடைய வல்லமையினால் உயிர்த்தெழுந்த பொழுது அதை தரிசித்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுதே அத்தனை இறைச்சலாக அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே மயக்கமடைந்து விழுந்த அந்த யோவானை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன் அவரை கண்ட மாத்திரத்தில் அத்தனையாய் மயங்கி விழுந்ததை பார்க்கிறோம். அவருடைய கால்கள்
கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலத்தைப் போல இருந்தது என்று எழுதுகிறார். அவருடைய சத்தத்தை குறித்து எழுதுகிறார், அவருடைய தோற்றத்தை குறித்து எழுதுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகம் முழுவதையும் அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த ஆண்டவர் எத்தனை வல்லமை உடையவராய் விளங்குகிறார். ஒருவேளை எங்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு அத்தனை தோற்றத்தில் காரியமாக இருந்தாலும் கூட நான் அங்கே வந்திருக்கும் பொழுது கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி 2-3 சாட்சிகளை கொண்டு உங்கள் குற்றங்களை கண்டுபிடித்தால் நீங்கள் தவறியவர்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்கிற காரியத்தை அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிகிறீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். சுய பரீட்சை செய்யும்படியாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் அவர்களை தூண்டி அவர்களை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் அவரை குறித்து சொல்லுகிற காரியத்தில் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10 பின்பகுதியில் அவரை குறித்து அவர்கள் சொன்னபடியினால்தான் இப்படி எழுதுகிறார். சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாக இருக்கிறது என்கிறார்களே. பவுலை குறித்து அவர்களுடைய எண்ணங்கள் இப்படி தான் இருக்குது. அவருடைய தோற்றம் அது பலவீனம், அவருடைய வசனம் அற்பமாக இருக்கிறதுன்னெலாம் சொல்லி அவரை கேலி பண்ணுகிறார்கள். 1 கொரிந்தியர் 2:3 அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் வந்தேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய பலவீனத்தை குறித்து கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறதற்கு முன்பாக எத்தனை பலவீனமாய் இருந்து சிலுவையில் அறையப்பட்டார். உயிர்த்தெழுந்த பொழுதோ எத்தனை வல்லமை உடையவராக அவர் இருந்தார். மனம் திரும்பவில்லை என்றால் அதே வல்லமையை நான் உங்கள் மத்தியிலே வெளிக்காட்ட வேண்டியதாக இருக்கும் என்று பவுல் எச்சரிக்கிறார். மனம் திரும்பும்படியாக அவர்களை எச்சரித்து பேசுகிறதை பார்க்கிறோம். 13வது அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், அதாவது சோதித்து அறியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் பவுலை பரீட்சை பார்த்து கிறிஸ்து அவன் மூலம் பேசுகிறதற்கு சான்றுகள் தேடினார்கள். அவர்களையே பரீட்சித்து பார்ப்பது நல்லது என்று பவுல் இங்கே அவர்களுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். இது என்ன பரீட்சை? கிறிஸ்தவர்கள் ஏன் தங்களை சுய பரீட்சை செய்ய வேண்டும்? சுய பரீட்சையினுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் விசுவாசத்தில் தான் இருக்கிறோமா? தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோமா? அதை விசுவாசிக்கிறோமா? அதை பின்பற்றுகிறோமா? நாம் உண்மையான கிறிஸ்தவர்களா அல்லது பேரளவில் கிறிஸ்தவர்களா என சோதித்து பார்ப்பதைத்தான் சுய பரீட்சை என்று நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதை நாம் எப்படி பரீட்சை பார்த்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயங்களில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பது அல்ல. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் ரோமர் 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின ஸ்டேட்மெண்ட். 21ஆம் வசனத்தில் நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில், நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று எழுதுகிறார். நம்முடைய உணர்வுகளை பரீட்சை செய்வதின் மூலமாகவும் இதை நாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய உணர்வுகள் அடிக்கடி மாறுகின்ற ஒன்று. அது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு நமக்கு கீழான ஒரு சான்றை தான் தரும். நீ எல்லாம் எப்படி பரிசுத்தமாய் வாழப்போகிறார், உன்னுடைய இருதயத்தில் எத்தனை காரியங்கள் தேங்கி இருக்கிறது என்கிற காரியத்தையெல்லாம் கொடுத்து சத்துருவானவன் ஒரு குற்ற உணர்வை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதவனாக மாற்றி விடுவான். அப்போ நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபிப்பதற்கும் கொஞ்ச நேரம் வேத வசனங்களை தியானிப்பதற்கும் ஆண்டவரோடு கூட கொஞ்ச நேரம் செலவிடுகிறதற்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய வசனத்தில் நாம் அதை விசுவாசித்து அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, அதை செய்கிறதற்கு நாம் முயற்சிகள் எடுக்கும் பொழுது தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அவன் 50% தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழ்கிறதற்கென்று தீர்மானம் எடுத்து பிரயாசப்படும் பொழுது தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்கிற அந்த ஒரு 50% கேரண்டியை ஆண்டவர் கொடுத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதன் கனியை தான்
வைத்து கொண்டு தான் ஒவ்வொரு மனிதனை அறிய முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுதே கற்றுக் கொடுத்ததை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அங்கே நாம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து நாம் பார்க்க முடியும். அங்கே இயேசு சொல்லுகிற காரியம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிகளே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நேரம் செலவிட ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நம்முடைய முதல் மணி வேலையை அவருக்கென்று கொடுக்கும் பொழுது, வேத வசனங்களில் தியானமாய் இருக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர்கள் உட்கார்கிற இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து ஒரு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி வாஞ்சித்து கதற ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், நிச்சயமாக நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கனி கொடுக்கிறது நிமித்தமாக ஆண்டவரை குறித்து மற்றவர்கள் அறியக்கூடிய ஒரு நிருபமாக நாம் மாறிவிட முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுய பரீட்சை செய்ய வேண்டும். நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்கள், ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசோதனை செய்கிறோம். அதனால தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார், நான் என்னிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண்கிறதில்லை, ஆகிலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என்று சொல்லித்தான் கொரிந்து சபைக்கு அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே நம்முடைய முயற்சிகள் சில நேரங்களில் பலவீனமாகவோ தோல்வியாகவோ இருந்தால் அதை குறித்து நாம் கவலைப்படாதபடி நாம் தொடர்ந்து முன்னேறுகிறதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இங்கே நிருபங்களிலே தேவனுடைய அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள். நாம் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 4வது வசனத்தில், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக எங்களை கட்டி அவர் எங்களை வளர்த்து வருகிறார் என்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே உருவாகி இருக்க வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிற நம்ம அவைகளை கை கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா என்கிற ஒரு தற்பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது அவர் தன்னுடைய 6வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து நமக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் பார்க்க நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். வெற்றியாய் முடித்தவர்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டும். அதாவது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக ஓடினவர்கள் எல்லாரும் நிற்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியில் நாம் ஆண்டவருக்கென்று பிரயாசப்படுகிறதற்கு நாம் முயற்சிகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக நாம் இவைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
நல்ல ஒரு லீடர்ஸ்களை முன்னோடிகளை வைத்து கொள்ள வேண்டும். நம்மை தற்பரிசோதனை செய்து எல்லா காரியத்திலேயும் நாம் முயற்சி எடுத்து வாழ்கிறோமா என்கிற காரியத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருக்கென்று பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே சாத்தியமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாங்களே பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். தேவன் மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற திரும்பவும் அவர்கள் மேலுள்ள கரிசனையை பவுல் காட்டுகிறார். நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தோன்றினாலும் நீங்கள் நனமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னத நிலைமைக்கு செல்லணும்னு சொல்லி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். நற்சீர் பொருந்துங்கள் என்று சொன்னால் மத்தேயு 5வது அதிகாரத்தில் 48வது வசனத்தில் உங்கள் பரமபிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். எல்லா பகைஞரையும் நேசித்து எல்லா மனுஷர் மேலையும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, மழைக்காலங்களிலே மலைகளை எல்லா மனுஷருக்கும் கட்டளையிட்டு அத்தனையாய் பூரண சற்குணராய் என் தேவன் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக நற்சீர் பொருந்தினவர்களாக பிரிவினை இல்லாதவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் நான் அதற்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லியே அவர் பேசுகிறார். ஆனபடியால் நான் இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் பொழுது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாக இருந்து இவைகளை எழுதுகிறேன். என்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை நான் பயன்படுத்தி உங்களை தவறினவர்களை தண்டிக்காதபடிக்கு அதற்கு முன்பாகவே நீங்கள் மனம் திரும்பி இருக்க வேண்டும். நான் ஊன்ற கட்டுகிறதற்காகத்தான் வருகிறேன், எந்த ஒரு மனிதனையும் இடித்து போடுகிறதற்காக நான் வரவில்லை என்று சொல்லுகிறார். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடனே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். தேவன் மேலே ஒரு அன்பு, சக மனிதர்களோடு கூட ஒரு அன்பு உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் திரியேக தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறிப்பிட்டு பவுல் சொல்லுகிறார் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இதோடு கூட தன்னுடைய கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தை 2வது கடிதத்தை முடிக்கிறார். சுய பரீட்சை செய்து ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.